பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. திஸ் பீப்புள் ஹாவ் ஐ ஃபார்ம்ட் ஃபார் மை செல்ஃப், they shall show forth my praise. Isaiah chapter 43 verses 29. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை தேவன் படைச்சிருக்கிறது எதற்காக தெரியுமாங்க? அவரே சொல்லியிருக்காரு, இந்த ஜனத்தை நான் எனக்கு துதியை செலுத்துறதுக்காக, என் துதியை சொல்லி வருவாங்க, அதற்காக தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்மளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்காருன்னா நம்ம அவரை துதிக்கணும், அவருடைய புகழை துதித்து பாடணுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை தேவன் செஞ்சுருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுறாரு இல்லையா? அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்கணும். துதி அப்படின்றது அவருக்கு நன்றி சொல்கிறது தாங்க. நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நம்ம டெய்லி அவரை துதித்து பாடி நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அதற்காக தான் தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த கஷ்டத்தை நினச்சி நம்ம புலம்பிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால் எதுவுமே நடக்காதுங்க. அந்த கஷ்டத்துக்காகவும் நம்ம தேவனை துதிக்கும் பொழுது தேவன் என்னோட கஷ்டத்துலேயும் அவங்களுடைய கஷ்டத்துலேயும் தேவனை துதிக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்ன துதிக்கிறாங்க அப்படின்னு அவர் சந்தோஷத்தில் இன்னும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அன்புள்ள தகப்பனே, நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களை துதித்து புகழ்ந்து பாட எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியாய் உங்களுக்குள்ள வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி. ஆமென்.